நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடும் பதற்றம் நண்பர்களே. இந்தியா பகிரங்க எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறதையும் இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்காங்க. இதுக்கு உடனடியாக நாங்கள் மறக்க முடியாத பாடத்தை கற்பிப்போம் அப்படின்னு சொல்லி பதிலுக்கு அந்த நாடும் தாக்கியிருக்காங்க. இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அமெரிக்கா ஈரான் இடையே இப்போ கடுமையான போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. அதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் அப்டேட்டுகளையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். புதுசாக நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்முடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரிச்சுட்டு வரும் நிலையில் மத்திய அரசு இந்திய மக்களுக்கு இன்னைக்கு முக்கிய அறிவுரை ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்தியர்கள் யாரும் இனிமேல் ஈரானுக்கு செல்ல வேண்டாம், ஈரானில் இருக்கும் இந்தியர்கள் உடனடியாக நீங்கள் வெளியேற வேண்டும் அப்படின்னு அவசர வார்னிங் ஒன்று விடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் இதன் பின்னணி குறித்த பரபரப்பான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா தற்போது நாளுக்கு நாள் மோதல் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. அந்த அளவுக்கு ஒரு மோசமான தாக்குதலை தான் மாறி மாறி அவங்க தாக்கிட்டு வர்றாங்க. கடந்த சில நாட்களாக தினமும் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா ஈரானை குறி வச்சு அமெரிக்கா தாக்குதலை நடத்திட்டு வருது. இதற்கு பதிலடியாக ஈரானும் அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் மேலே இந்த தாக்குதலை இன்னும் தீவிரமாக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக அமெரிக்காவுடன் மீண்டும் இஸ்ரேல் கைகோர்க்கலாம் அப்படின்னு வெளிநாட்டு ஊடகங்களில் செய்திகள் வெளியாயிருக்கு. இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியம் மீண்டும் பதற்றமாகியிருக்கு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் ஈரானில் இருக்கும் இந்திய தூதரகம் நம் நாட்டுடைய மக்களுக்கு வார்னிங் உடன் கூடிய முக்கிய அறிவுரைகளை வழங்கியிருக்காங்க. இது தொடர்பாக ஈரானில் இருக்கும் இந்திய தூதரகம் இன்னைக்கு தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமீப நாட்களாக ஈரான் முழுவதும் வன்முறை மற்றும் நிலையற்ற தன்மை அதிகரித்து கொண்டே இருக்கு. இதனால ஈரான் வர திட்டமிட்டுள்ள இந்தியர்கள் அந்த பயணத்தை தள்ளி வைக்க வேண்டும். பாதுகாப்பு நிலை சுமூகமாகும் வரைக்கும் ஈரானுக்கு பயணிக்கிறத தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஈரானில் ஏற்கனவே இருப்பாங்க இல்லையா மக்கள், அவங்க தற்காலிகமாக அங்கேருந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக தற்காலிகமாக வெளியேற வேண்டும் அப்படின்னும், ஈரான்லேயே தொடர்ந்து இருக்க தீர்மானித்து இருப்பவங்க எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும், உள்ளூர் செய்திகளை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும், உள்ளூர் அதிகாரிகளுடைய அறிவுரைகளை முறையாக பின்பற்ற வேண்டும். குறிப்பாக நாட்டுடைய தெற்கு கடற்கரை பகுதியில் இராணுவ நடவடிக்கைகள் தீவிரமாக இருக்கிறதுனால அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற அறிவுரையும் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஈரானில் இருக்கும் இந்தியர்கள் அங்கே இருக்கும் தூதரகத்தில் பதிவு செய்யாமல் இருந்தால் உடனடியாக அதை செய்ய வேண்டும். அதே போல் அடிக்கடி இந்திய தூதரகத்துடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதளம் மற்றும் இணையதள பக்கங்களை பார்த்து அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னும் அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த ட்ரம்ப்னால இப்போ உலகமே ஸ்தம்பித்து போயிருக்கு. எந்த ஒரு நாட்டு மக்களும் அந்த நாட்டில் நிம்மதியாக இருக்க முடியலை அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் எழ ஆரம்பிச்சிருக்கு. மேலும் இந்த ட்ரம்ப் பண்ண வேலை பார்த்தீங்கன்னா ஈரானுடைய தென்மேற்கு பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தர்கோவின் அணு உலை மீது அமெரிக்கா வான்வெளி தாக்குதலை நடத்தியிருப்பதாக ஈரானுடைய அணுசக்தி முகமை இருக்கு இல்லையா, அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஈரானுடைய தெற்கு மாகாணங்களை நாட்டின் பிற பகுதிகளிலிருந்து துண்டிக்கும் நோக்கத்துடன் தெற்கு ஈரானில் இருக்கும் முக்கிய பாலங்கள், ரயில் பாதைகள், மின் நிலையங்கள், சுரங்க பாதைகள் மற்றும் சாலைகளை அமெரிக்க விமானப்படை தாக்கிட்டு வருது. இதனால் அங்கு பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியிருக்கு. மருத்துவமனைகள் காலி செய்யப்பட்டு பள்ளி தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் குவைத்தில் இருக்கும் மின்சாரம் மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மேலே ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கு. பக்ரைன்லையும் இதே போன்ற தாக்குதல்கள் நடந்ததை அடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு பக்ரைன் உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியிருக்காங்க. ஈரான் பல ஏவுகணைகளை ஏவிருக்கு. இதை தங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு அழித்து விட்டது அப்படின்னு பக்ரைன் ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கிடையில தான் சர்வதேச வர்த்தகத்துடைய முக்கிய பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியின் கட்டுப்பாட்டை ஈரான் முழுமையாக தன்வசப்படுத்தியது மட்டுமில்லாமல் வர்த்தக கப்பல்களை தடுத்து நிறுத்தியிருக்கு. எரிபொருள் மற்றும் சமையல் எரிவாயு கொண்டு செல்லும் கப்பல்கள் ஓமன் கடற்கரை வழியாக செல்வதற்கு பதிலாக ஈரானுடைய கடற்கரையை ஒட்டிய பாதையில் மட்டும்தான் பயணிக்க வேண்டும் அப்படின்னும், தங்களுடைய முன் அனுமதி இல்லாமல் பயணித்தால் மீண்டும் ஆபத்தை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அமெரிக்காவுடைய இந்த தாக்குதல்கள் தொடர்ந்தால் அமெரிக்காவுக்கு மறக்க முடியாத பாடத்தை கற்பிப்போம் அப்படின்னு ஈரானுடைய உச்ச தலைவர் மொஸ்தபா கமேனி அறிக்கை மூலம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. மேலும் ஜோர்டானில் இருக்கும் அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது ஈரான் நடத்திய பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் 2 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒருவரை காணவில்லை அப்படிங்கிற செய்திகள் கிடைச்சிருக்கு. இதன் மூலம் இந்த போரில் உயிரிழந்த அமெரிக்க வீரர்களுடைய மொத்த எண்ணிக்கை 17ஆக உயர்ந்திருக்கு. மேலும் 430க்கும் மேற்பட்ட வீரர்களுக்கு காயமடைஞ்சிருக்கு. அமெரிக்க வீரர்களுடைய மரணம் மிகவும் துயரமளிப்பதாக தெரிவித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்
எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஈரான் வந்து அணு ஆயுதங்களை பெற அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது அப்படின்னு திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் ஈரானுடைய தாக்குதல்ல அமெரிக்க படை வீரர்கள் 4 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. இவங்களை வந்து ஜோர்டான்ல உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்றிருக்காங்க. அதுக்கப்புறம் குணமடைஞ்சு வீடு திரும்பியிருக்காங்க. அதே வேளையில சிறு காயங்களுக்கு சிகிச்சை பெற்ற மற்றவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பியிருக்காங்க. மேலும் உயிரிழந்தாங்களே 2 அமெரிக்க படையினர், இவங்களுடைய குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்படும் வரைக்கும் அவர்களுடைய அடையாளங்கள் வந்து வெளியிடப்படாது அப்படின்னு அமெரிக்கா வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் ஈரானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்கா ஈரான் மீது புதிய வான்வெளி தாக்குதலை தொடங்கியிருக்கு. இந்த தாக்குதல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியில் வர்த்தக கப்பல் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் ஈரானுடைய திறனை மேலும் குறைக்கவும் ஜோர்டானில் அமெரிக்க படை வீரர்கள் மீது தாக்குதல் நடத்திய இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையினரை விரைவாக தண்டிக்கவும் நடத்தப்பட்டதாக அமெரிக்க படையுடைய மத்திய தலைமையகம் வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதே போல் ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்கள் ஒன்றும் வெனிசுலா இல்லை, ஒருவரை மிரட்டினால் மற்ற அனைவரும் பயப்படுறதுக்கு அப்படின்னு ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈரான் தரப்பில் கலந்து கொண்ட முக்கியமான நபர்களில் ஒருவர் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி. அவர் ஈரானுடைய செய்தி நிறுவனத்துடனான பேட்டி ஒன்றில் என்ன சொன்னார்னா, அதாவது நான் விட்காஃபிடம் அமெரிக்க தரப்பு பேச்சுவார்த்தையாளர் இருக்காங்களே அவங்க கிட்ட தான் வந்து, அதாவது அப்பாஸ் அராக்சி தான் என்ன கேட்டேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. அதில் தான் எந்த நேரத்திலையும் இந்த இடத்துல குண்டு வீசப்படலாம் அப்படின்னு நீங்கள் பயப்படும்படியான ஒரு கூட்டத்தில் எப்போதாவது இருந்திருக்கீங்களா, அல்லது நீங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் வெடித்து சிதறலாம் அல்லது அழிக்கப்படலாம் அப்படிங்கிற அச்சத்தோடு எப்போதாவது பேசியிருக்கீங்களா? உதாரணமாக ஃபோன் மூலமாக உங்கள் குடும்பத்தினரின் நலனை விசாரிக்கும் போது இதுவே அவங்க கூட பேசும் கடைசி முறையாக இருக்கலாம் அப்படின்னு எப்போதாவது நினைச்சதுண்டா அப்படின்லாம் இவர் வந்து அவங்கள பார்த்து கேள்வியை கேட்டிருக்கிறாரு. மேலும் இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அணுசக்தி செறிவூட்டலை முழுமையாக நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற சட்டவிரோதமான மற்றும் நியாயமற்ற கோரிக்கைக்கு நாங்கள் பணிய மறுத்து உறுதியாக நின்றோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. பேச்சுவார்த்தைகள் மூலம் தாங்கள் நினைத்ததை சாதிக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த போரை தொடங்கினாங்க. நீங்கள் பேச்சுவார்த்தை தான் நடத்த வேண்டும், எங்களை மிரட்டவும் முடியாது, விலைக்கு வாங்கவும் முடியாது. இது ஒன்றும் வெனிசுலா கிடையாது, ஒருவரை பிடிச்சு மிரட்டுனா மற்ற அனைவரும் பயந்து பின்வாங்குவதற்கு அப்படின்னு தான் இப்படியெல்லாம் பேசினேன் அப்படின்னு அப்பாஸ் அராக்சி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல அமெரிக்காவை வந்து ஒரு சாத்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மொஸ்தபா அவர்கள். கடந்த பிப்ரவரி 28 ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இமாம் கமேனியும் உயிரிழந்தார். இவர் அயத்துல்லா அலி கமேனிக்கு அடுத்த இடத்துல வைத்து போற்றப்பட்டவர் ஆவார். இவருக்கான இரங்கல் கடிதத்தில் தற்போதைய ஈரானுடைய உச்ச தலைவர் மொஸ்தபா கமேனி அவர்கள் என்ன சொன்னார்னா, ஈரான் மற்றும் அமெரிக்க அதிபர்களால் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மாபெரும் சாத்தான், அதாவது அமெரிக்கா மீண்டும் மீண்டும் மீறி இருப்பது ஒரு அடிப்படை உண்மையை மறுபடியும் அம்பலப்படுத்தி இருக்கு. அதாவது அமெரிக்க அதிபருடைய கையெழுத்து முற்றிலும் மதிப்பற்றது, அதற்கு எந்த ஒரு நம்பகத்தன்மையும் இல்லை. அச்சுறுத்தல், சர்வாதிகாரம் மற்றும் கொடூரம் ஆகியவை அமெரிக்காவுடைய கொள்கை மற்றும் கோட்பாட்டின் பிரிக்க முடியாத அங்கங்களாகும். இன்னைக்கு மாபெரும் சாத்தான் தன்னுடைய உண்மையான முகமூடி இல்லாத முகத்தை மீண்டும் வந்து ஒரு முறை காட்டியிருக்கு. இதன் மூலம் குற்றச்செயல்கள் மற்றும் வாக்குறுதி மீறல்களுடைய இந்த 2 அத்தியாயம் அமெரிக்காவுடைய நேர்மையின்மை, பகுத்தறிவற்ற தன்மை, நம்பகத்தன்மையற்ற போக்கு மற்றும் தீங்கிழைக்கும் குணத்திற்கு மற்றொரு மறுக்க முடியாத சான்றாக அமைஞ்சிருக்கு. இப்போது அமெரிக்கா எதிரி மோதலை தீவிரப்படுத்த முயன்று அதன் மூலம் இன்னும் பெரிய இழப்புகளையும் அவமானங்களையும் சந்திக்க இருக்கும் நிலையில பெருமைமிக்க ஈரான் தேசமும் அதன் எதிர்ப்பு முன்னணியும் தனக்காக மறக்க முடியாத பாடங்களை சேமித்து வைத்துள்ளன அப்படிங்கிறத அதை தெரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்திய நாள்களில் தெற்கு பிராந்தியங்களில் இருக்கும் இஸ்லாமிய போர் வீரர்களுடைய வீரமும் தைரியமிக்க மக்களுடைய பெருமையும் இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மிக முக்கியமான கட்டாய தேவைகளில் ஒன்று என்ன அப்படின்னா, பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் அப்படின்னு அனைத்து மட்டங்களையும் புனிதமான ஒற்றுமையை கடைபிடிப்பது தான் அப்படின்னு மொஸ்தபா சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக குற்றவாளியான தந்திரமான அமெரிக்க எதிரியை எதிர்கொள்ளும் போது நம்முடைய அன்புக்குரிய ஈரானுடைய கண்ணியத்தையும் சுதந்திரத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும். மக்களுடைய நலனுக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் உழைக்கும் அரசாங்கத்தின் 3 பிரிவுகளை சேர்ந்த அர்ப்பணிப்புள்ள அதிகாரிகளின் மீது நம்முடைய அன்புக்குரிய தேசம் தங்களுடைய நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ளும். அதே வேளையில் இஸ்லாமிய ஈரானின் நலன்களை பாதுகாக்கிறதுக்காக மக்கள் அனைவரும் எப்போதும் விழிப்புடன் களத்தில் சுறுசுறுப்புடனும் செயல்படுவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.